வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். என் கண்ணே உன் கண்ணு எப்படி இருக்கு? பரவாயில்லங்க. இப்போ வந்து கொஞ்சம் சரியாகிட்டு வருது. ஓகே இல்ல தான். நிறைய பேர் சொல்றாங்களே ஏதோ ஒரு டீம் வந்து ரொம்ப தோக்கறதுனால நீங்க அழுது அழுது கண்ணு வீங்கிருச்சுன்னு, உண்மையா? அதெல்லாம் நம்ம வந்து எந்த டீம் தோத்தாலும் அழுறது இல்லைங்க. ஜாலியா எந்த டீம் தோத்தாலும் சிரிக்கிறது. இருந்துட்டு ஆமா. போகுது. இல்ல ஆனந்த கண்ணீர் வந்தாலும் கண்ணு வீங்கும்பாங்களே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வரல. இன்னைக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா, பின்ன என்ன மேட்ச்? நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? ஜிடி என்ன இப்படி பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. 5 மேட்ச் ஆடி 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. டேபிள் டாப்பர் ஆகிட்டாங்க. ஆனாலும் ஸ்ரீராம் எல்லா மேட்சும் என்டர் ஆகிறப்ப அவங்க தான் அண்டர் டாக்ஸ். அவங்க சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச வருஷமும் அதான், அவங்க ரன்னர்ஸ் அப் ஆன வருஷமும் அதான். அவங்களோட அதாவது இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் தாம்பூல தட்டுல எடுத்து கொடுத்துட்டாங்க. டாஸ் ஜெயிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளவு நல்ல போலிங் வச்சிருக்கிற டீமை நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டீங்கன்னா 180 அடிச்சா கூட, சிஎஸ்கேக்கும் இதான் டெம்ப்ளேட். நீங்க பஞ்சாப் பண்ணாங்க தெரியுமா, நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம்னு. அதுதான் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிக்கோங்கன்ட்டாங்க. அண்ட் டாப் 3 பயங்கர ஹெவி. நீங்க டாப் 3ல 2 பேரை பவர் பிளேக்குள்ளேயே எடுக்கணும். எடுக்கலைன்னா கஷ்டப்படுவீங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கேம்னு பார்த்தா எல்லாரும் அடிச்சாங்க. ஷாருக் கானுக்கு நல்ல கேமா இருந்துச்சு. சாய் சுதர்ஷன் கேட்காதீங்க, பழகி போச்சு நம்ம 2 பேருக்கும் பார்த்து. அதுக்கப்புறம் ஷாருக் கான் அடிக்கிறாரு, ருதோஃபோர்ட் ஒரு சில இது அடிக்கிறாரு, ராகுல் தெவாட்டியா அடிக்கிறாரு. செமையா இருந்துச்சு அவங்க பேட்டிங் பார்க்க. எல்லா பேட்டிங் நீங்க சாய் சுதர்ஷன் பேச வேண்டாம், ஏன்னா பேசிக்கிட்டே தான் இருக்கு அவரை பத்தி. என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம், மும்பைல ஒரு ரிட்டையர்ட் அவுட் பார்த்தோம், அப்புறம் வந்து சிஎஸ்கேல ஒரு ரிட்டையர் அவுட் பார்த்தோம். இவரும் டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் கடைசிலையும் அந்த இன்டென்ட் காமிச்சாரு, பெரிய பெரிய ஷாட்ஸுக்கு போனாரு. அவுட் ஆகும் போதும் அந்த ஒரு இன்டென்ட் காமிச்சு அவுட் ஆகுறாரு இல்லையா? இதுவே ஒரு நல்லா இருக்குல்ல. மத்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து மத்த டீம்ஸ் வந்து பெரிய டீம்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் அவுட் போகும்போது இவர் இப்படி பண்றது. இவரும் ஒரு தடவை ரிட்டையர்ட் அவுட் ஆயிருக்காரு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். போன சீசன் ஒரு தடவை ஆச்சு ஸ்ரீராம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், நம்ம சிஎஸ்கே பத்தி நம்ம நிறைய பேசுவோம். இந்த பர்டிகுலர் டீம்ல இருக்கிறது சிஎஸ்கேல என்ன இல்லைன்னு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, இந்த டீம்ல சாய் சுதர்ஷன் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. பட் இந்த காலத்து கிரிக்கெட்டுக்கு 130 140, பட் அதை விட பெட்டரா தான் ஆடுறாரு, நான் சொல்றேன். பட் ஸ்டில் நமக்கு பாக்குறதுக்கு சாய் சுதர்ஷன் ஒரு பெரிய பெரிய 6 அடிக்கிற பிளேயர் கிடையாது. பட் சாய் சுதர்ஷனை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. சாய் சுதர்ஷன் கிரீஸ்ல இருந்தப்போ ஷாருக் கான் வந்தாரு, டேக் ஆன் பண்ணாரு போலர்ஸ். ஷர்ஃபன் ருதோஃபோர்ட் வந்தாரு, டேக் ஆன் பண்ணாரு போலர்ஸ். ராகுல் தெவாட்டியா டேக் ஆன் பண்ணாரு போலர்ஸ். இது ஜிடி கிட்ட இருக்கு, இதுதான் சிஎஸ்கே கிட்ட இல்ல. சாய் சுதர்ஷன் பண்றதான் கான்வே அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சுத்தி அடிக்கிற பிளேயர்ஸ் அங்கதான் கொஞ்சம் லேக்கிங். பட் இன்னைக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட இன்னிங்ஸ் பாக்குறதுக்கு. ஷாருக் கான் வந்து சர்ப்ரைஸா மேல வந்தாரு இன்னைக்கு. நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அங்க அவருக்கான சான்ஸ் இல்ல, கிடைக்கல, சரியா கிடைக்கலன்னு. பட் இன்னைக்கு வந்தாரு, நல்ல இன்னிங்ஸ்ல. நான் சர்ப்ரைஸ்டா இல்ல ஸ்ரீராம். மேபி உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம், அல்ல தப்பு எதுவும் இல்ல. ஏன்னா எல்லா மேட்சும் என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு ஷர்ஃபன் ருதோஃபோர்ட வந்து மேல மேல அனுப்புனாங்க. அதனால ஒரு மேட்ச் போச்சு அவங்களுக்கு. அவங்க தோத்த மேட்ச் ருதோஃபோர்ட் அனுப்புறதுனால தான் போச்சு. 46 of 26 பால் அடிச்சும் அந்த மேட்ச் தோத்ததுக்காரர் ருதோஃபோர்ட் அனுப்புறது. ஷாருக் கான் வந்து ஒரு பால் 6 அடிச்சாரு. பட் அது அந்த டீமோட பிலாசபி. ஒரு மேட்ச் தோக்குறது பெருசா கவலைப்படல. ஏன்னா ஷாருக் கான் கிட்ட ஆஷிஷ் நேரா சீசனுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லியாச்சு, நீ என் டீமோட நம்பர் 4, அதுக்கு ரெடி ஆகு. ஐபிஎல் அவர், ஐ மீன் டிஎன்பிஎல்ல நான் அவர் நிறைய காலங்காலமா பார்த்திருக்கேன். ஜூனியர் சூப்பர் கிங்ஸ்ல இருந்து எனக்கு ஷாருக் கான் தெரியும். அவர் வந்து எப்பவுமே நடுவுல 1 வருஷம் 2 வருஷம் பினிஷர்னு அதுக்கான பிராக்டிஸ்லயே ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த தடவை நம்பர் 4 சொல்லிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎல் அவர் நம்பர் 4 வருவாரு. ஸோ 2 விக்கெட் சீக்கிரம் விழுந்தா அதுக்குண்டான கேமையும் நீங்க உண்டாக்கணும். அண்ட் ஓபனர்ஸ் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா பெரிய ஷாட் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியணும். அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல எவ்வளவு முக்கியம் 6 அடிக்கிறதுன்னு தெரியும். ஸோ 6 ஹிட்டிங் அவருக்கு நேச்சுரலா வரும். பாவம் அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த டொமஸ்டிக் சீசன் பெரிய இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ நிறைய மேட்சஸ் அவரால் விளையாட முடியல. அதனால தமிழ்நாடு டீமுக்கு இழப்பு இருந்துச்சு. பட் ஐபிஎல் லெவல்ல ஆஷிஷ் நேரா சொல்லிட்டாரு. இன்ஃபேக்ட் ஆஷிஷ் நேரா அவர் மேல எவ்வளவு ட்ரஸ்ட் காட்டுறாருன்றதுக்கு இதை விட பெரிய எக்ஸாம்பிள் இருக்க முடியாது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி முடிஞ்சிச்சா, அதுல கிளென் பிலிப்ஸ் என்ன அடி அடிச்சாரு. இந்த டீம் 2 ஃபாரின் பிளேயர்ஸோட போனாங்க. ராஷித் கான் ஒருத்தர், பட்லர் ஒருத்தர். 2 ஃபாரின் பிளேயர்ஸ் இடம் இருந்துச்சு. அதுல வந்து ருதோஃபோர்ட் இம்பாக்ட் சபா வர்றாரு, பிலிப்ஸ் இருந்தாரு. கிளென் பிலிப்ஸை விட எனக்கு ஷாருக் கானோட கான்பிடன்ஸ் முக்கியம், ஒரு இந்தியன் பிளேயரோட கான்பிடன்ஸ் முக்கியம்னு ஆஷிஷ் நேரா நினைச்சாரு, சுப்மன் கில் நினைச்சாரு. யாரா இருந்தாலும் சொல்லுவோம் கிளென் பிலிப்ஸ் தானே பெட்டர்னு, நானும் ஒத்துப்பேன். பட் ஷாருக் கான் மேல அந்த ட்ரஸ்ட் காமிச்சாங்க. அண்ட் அந்த ட்ரஸ்ட் ரிட்டர்ன் ஆகுது. என்னன்னா, நீங்க வந்து அவர் வந்து நம்ம நிறைய பினிஷர் ரோல்ல பாத்துருக்கோம். சையத் முஸ்டகலிலாம் லாஸ்ட் ஓவர் வந்து நிறைய பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. கடைசி ஃபைனல்ல
அந்த ஃபைனல்ல 6 அடிச்சாரு லாஸ்ட் பால் கர்நாடகாக்கு எதிரா. கூட ஒரு ஃபைனல்ல வந்து லாஸ்ட் பால் 6 அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி தன்னை ஒரு அடாப்ட் பண்ணிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது எப்படி பண்ணிக்கிறாரு? அதுக்குண்டான பிராக்டிஸ்ல ஈடுபடுறாரு. பினிஷிங்னு வந்தாச்சுன்னா வெறும் 6 ஹிட்டிங்ல மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ணும். பால்ல இருந்து 6 ஹிட்டிங்க்கு ஒர்க் பண்ணும். நீங்க மிடில் ஆர்டர் நீங்க வந்தாச்சுன்னா ஸ்ரீராம் உங்களுக்கு வந்து 2 விதமான கேமும் இருக்கணும். ரொம்ப கஷ்டமான கேம் அது. இப்ப 2 விக்கெட் டக்குன்னு விழுந்துருச்சு. பவர் பிளேக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்க. அப்பனா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு வந்து விக்கெட் விடாம ஆடுற பட் இந்த காலத்து பேட்டர்ஸ் கிட்ட அது இல்ல. என்னானாலும் அடிக்கணும்னு தான் பாக்குறாங்க. பட் அவர்கிட்ட பவுண்டரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஷாருக் கான் நேச்சுரலி வெல் பில்ட். அண்ட் அவர் ரொம்ப ஒர்க் பண்ற இந்த 6 ஹிட்டிங் அவருக்கு நேச்சுரல் அவர் அண்ட் ஆட்டிடியூடாவே நீங்க நான் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். ரொம்ப ஜாலி கேரக்டர். என்ன முத்து இப்படி ஆயிடுச்சு முத்து, இவங்கெல்லாம் பாருங்க என்ன பாக்கணும்னு வராங்க, இப்படிதான் அவர் பேசுவாரு. ரொம்ப கேஷுவலா நீங்க நான் எப்படி பேசிப்போமோ அப்படிதான். அவர் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர், அவர் மேல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. கீழ்பாக்க சேர்ந்த ஒரு சாதாரண பையன், உங்களை மாதிரி என்ன மாதிரி. அதுதான் அந்த பையனோட ஆட்டிடியூடு. அண்ட் இவரோட சக்சஸ்ல நம்ம பேசுறப்போ ஆசிஸ் நெக்ரா நீங்க சொன்ன மாதிரி பேசிதான் ஆகணும். நம்ம பெருசா பேசாம இருக்கிறோம். இந்த டீமோட இருக்கல 4வது சீசன் தானே இது இவங்களுக்கு ஜிடிக்கு. பட் ஒரு சீசன் சாம்பியன், ஒரு சீசன் ரன்னர் அப். இந்த சீசன்ல ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டேபிள் டாப்பர் ஆகிட்டாங்க. அவரோட ரோலை பத்தி சொல்லுங்களேன். அவர் என்ன மாதிரியான ஒரு கோச்சா அந்த டீமுக்கு இருக்கிறாரு? அவர் நல்லா இருக்காரு. நான் இன்னொன்னு விஷயம் சொல்றேன். நான் உங்ககிட்ட கேள்வியா கேட்கறேனே, ஜிடி இந்த வருஷம் ஓனர்ஷிப் மாறிச்சு. பழைய ஓனர்ஸ் யாரு தெரியலங்க. உங்களுக்கு மீதி இருக்கிற எல்லா 9 டீமோட ஓனர்ஸ் தெரியும். ஜிடியோட இப்ப ஓனர்ஷிப் மாறி இருக்கு. புது ஓனர்ஸ் யாரு தெரியலங்க. எக்ஸாக்டா தெரியல. தெரியாது ஸ்ரீராம். அதான் எக்ஸாக்டா தெரியல. நீங்க உங்க மேல தப்பே கிடையாது. ஏன்னா ஓனர்ஷிப் மாறினாலும் டீம் மேனேஜ்மெண்ட் மாறல. அவங்க இந்த டீமை நீங்க ரன் பண்ணுங்க, நாங்க பேக் கிரவுண்ட்ல இருக்கு. ஓனர் யாரும் ஸ்கிரீனுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. இப்ப சிஎஸ்கேனா கூட ஓனர் வந்து யாருன்னு நமக்கு தெரியும். பட் ஸ்டில் காசி சாரை காட்டுவாங்க. சோ காசி சார் சிஇஓன்னு நமக்கு தெரியும். பிரீத்தி சிண்டா, ஷாருக் கான், சஞ்சீவ் கோயங்கா, இந்த மாதிரி தெரியும். ஆர்சிபிக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்ப அது ஒரு கார்பரேட் கம்பெனின்றதால நமக்கு வந்து ஓனர் எக்ஸாக்டா தெரியும். இங்கிலாந்துல இருந்து இன்வெஸ்ட் பண்ற கம்பெனின்றது நமக்கு ஓனர்ஸ் தெரியும். அது ரொம்ப நேச்சுரல். ஏன்னா இந்த டீம் இந்த கிரிக்கெட்டை விரும்புறாங்க. ஓனர்ஷிப் மாறிச்சு, டோட்டலா கை மாறிச்சு. பட் ஸ்டில் அவங்க இன்னும் வெளியே வரல. அண்ட் ஆஷிஷ் நேராக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. அவர் அவரோட விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு கெஜ்ரோலியான்னு ஒரு பிளேயர் எடுத்துட்டு வராங்க. அவர் விக்கெட் எடுக்கிறாரு. அவரை மாதிரி பிளேயருக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குற ஆள் கிடையவே கிடையாது. நான் அவரோட பழகி இருக்கேன் ஸ்ரீராம். தங்கன்னா தங்கம் பத்திரமா. அதாவது அவர் எப்படி நம்ம லட்சுமிபதி பாலாஜி மாதிரி ஜீரோ ஹேட்டர்ஸ், இவங்கெல்லாம் ஹேட்டே பண்ண அந்த மாதிரி கேரக்டர் ஆஷிஷ் நேரா. நான் அவரோட பழகிறப்போ அவர் இப்ப கூட என்ன கிரவுண்ட்ல பார்த்தா கூட முத்துசாமி தான் கூப்பிடுவாரு. அவர் வந்து நார்த் இந்தியால இருந்து வராரு. முத்து அப்படின்ற பேர் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவா தெரியும். சோ முத்து சாமின்றத சேர்த்துப்பாங்க. ஏன்னா சவுத் இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு சாமி பேர் இருக்கு. முத்துசாமி தான் அவர் செல்லமா கூப்பிடுவாரு. நான் ஆஷுப்பான்னு கூப்பிடுவேன். ரொம்ப தங்கமான மனுஷன். எவ்வளவு பேர் இருந்தாலும் எவ்வளவு பேரை எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னு அவருக்கு நிச்சயமா தெரியும். தங்கமான மனுஷன். அதனாலதான் இந்த டீமே. மேன் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய விஷயம் இல்லையா? அவர் எதுவும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. பட் அந்த மேன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது சரியா பண்றதுதான் அவரோட பிளஸ் பாயிண்டோ. ஆமா, நிச்சயமா ஸ்ரீராம். எல்லாரையுமே மோட்டிவேட்டடா வச்சுப்பாரு அவரு. இந்த பவுண்டரி லைனுக்கு வெளியே நின்று அப்பப்போ ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்னதான் சொல்றாரு? அதே தானே பதானியும் பண்றாரு. நல்லா பண்ற டீம்ஸ், டாப்ல இருக்கிற 2 டீமும் அதே தான் பண்றாங்க. பட் கிரிக்கெட் மெதுவா மாறுதோன்னு எனக்கு ஒரு தோற்றம் வருது ஸ்ரீராம். மாறுதோ? எக்ஸாக்ட்லி. அது வந்து இன்னும் போக போக நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம். அடுத்த 10 வருஷத்துல இது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். கோச்சஸ் வந்து நிறைய சேயிங்ஸ் இருக்கும். பவுண்டரி லைன்ல நின்று நிறைய உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதை பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. அண்ட் நடுவில் ஒரு ஃபேஸ் வரும். கோச்சஸ் ஏன் ஓவர் இன்டர்ஃபியர் பண்றாங்கன்னு சொல்ற கேப்டன்ஸ் வரும். ஏன்னா கிரிக்கெட் காலங்காலத்துக்கும் கேப்டன் ட்ரிவன் ஸ்போர்ட் தான். இன்னமும் கேப்டன் ட்ரிவன் ஸ்போர்ட் தான். மைன்யூட் டிசிஷன்லாம் கோச்சை பார்த்துட்டுல எடுக்கவே முடியாது. அது ஆன் ஃபீல்ட் இருக்கிற கேப்டன் தான். இந்த ஸ்போர்ட் மற்ற ஸ்போர்ட்டை விட ஏன் டிஃப்ரெண்ட்? ஏன்னா கேப்டன் ஒருத்தன் வந்து ரொம்ப பவர் இருக்கு அவனுக்கு. ஒரு போலர் ஏதாவது இது பண்ணிட்டான்னா கேப்டனை கூப்பிட்டு தான் பேசுவாங்க. எல்லா டிசிஷனும் அம்பையர்ஸ் கேப்டனை கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்போர்ட் டிஃப்ரெண்ட். பட் போக போக மேபி மாறலாம். பட் ஆஷிஷ் நேராலாம் ஒரு 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 ரொம்ப நல்ல கேரக்டர் டு பி வித். நேற்று ராஜஸ்தான் இன்னைக்கு தோத்துருக்காங்க. தோத்ததுக்கு நீங்க சொன்ன மாதிரி டாஸ் டெசிஷன் தான் காரணமா? அதை தாண்டி எதுவும் சொல்றீங்களா? பேட்டிங் அதை தாண்டி நல்லா விளையாடலன்றது ஒண்ணு. பட் டாஸ் டெசிஷன் ஒரு முக்கியமான காரணம் ஸ்ரீராம். எதுக்காக பிளைண்ட்லி சேசிங்னு போறாங்கன்னு தெரியல. அங்கேயும் கிரிக்கெட்ல ஒரு சைக்கிள் திரும்ப வருது.
ஸ்கோர் ஆன் த போர்ட் நீ அதாவது இம்பாக்ட் பிளேயர் ரூலுக்கு அப்புறம் இது இந்த சீசன்ல ஹைலைட் ஆகும். அடுத்த சீசன் பெரிய விஷயமாகும் பாருங்களேன். இந்த சீசனே நாங்க உணர ஆரம்பிச்சிட்டோம் கமெண்ட்ரி பண்றப்போ. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றப்போ இம்பாக்ட் பிளேயரா வரவனுக்கு அதிக ஃப்ரீடம் இருக்கு. ஆர் இம்பாக்ட் பிளேயரா ஒரு பேட்டர் இருக்கான்னு முந்தின பேட்டருக்கு தெரிஞ்சா அவனுக்கு அதிக ஃப்ரீடம் இருக்கு. இதுவே சேசிங்ல 200+ நான் விட்டேன்னா இன்னொருத்தன் அடிப்பானான்ற டவுட் வருது. சோ இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம்ல வர இம்பாக்ட் பிளேயருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம்ல இருக்கிற ஒரு பேட்டருக்கு தெரியும், மிச்சல் மார்ஷுக்கு தெரியும் ஃபீல்டிங் பண்ண போறது இல்ல. இதுவே சேசிங் 230 மிச்சல் மார்ஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங், அப்பனா அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே ப்ரெஷர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல மிச்சல் மார்ஷ்க்கு ஒரு ப்ரெஷர் கிடையாது, தெரியும் என் வேலை வெறும் பேட்டிங் பண்றது, ஃபீல்டிங் பண்ண வேணாம், போலிங் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேண்டாம். அப்ப இன்னும் ஃப்ரீயா இருப்பாரு. இதுவே சேசிங்னு வரப்போ 230 இருக்கு, நான் அடிக்கணும், அப்ப நான் தான் அடிக்கணும். அந்த பிரஷர் பேட்டர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருக்க மாட்டேங்குது. இந்த மேட்ச் பத்தி நிறைய பேசிட்டோம். இது அடுத்து ஒரு மேட்ச் இருக்கு, ஆர்சிபி விசஸ் டிசி. ஸோ எப்படி இருக்க போகுது? ரெண்டு டீம்ஸுமே நல்லா பண்ணிட்டு இருக்கிற டீம்ஸ். பெங்களூர் வந்து பெரிய அதிரடியான கேம் எதிர்பார்க்கலாமா? எப்படி அதிரடியான கேம் எதிர்பார்க்கலாம்? பெங்களூர் நடக்குதுனாலே அதிரடி தான். பெங்களூர் அதிரடின்றதை நீங்க பிரிக்கவே முடியாது ஸ்ரீராம். ஒன்னு என்னன்னா, ஹிஸ்டரி வந்து ஆர்சிபி பக்கம் தான் இருக்கு. டிசி டீம் ஓவராலா இவ்வளவு சீசன்ஸும் எடுத்து ஆர்சிபி 19 தடவை ஜெயிச்சிருக்காங்க, டிசி 11 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ ஹிஸ்டரி ஆர்சிபி பக்கம் இருக்கு. 2021 ரீசென்ட் ஃபார்ம் நீங்க எடுத்தீங்கன்னா 5 தடவை ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க, ஒரே ஒரு தடவை தான் டிசி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் ஃபர்தரா சொல்ல போனா, விராட் கோலி டிசிக்கு அகெயின்ஸ்டா இது வரைக்கும் அதிக ரன்ஸ் அடிச்ச பிளேயர் அவர் தான் என்டையர் ஐபிஎல்ல. அவர் டெல்லிக்காரர் தான், சோ விரும்புறாரு. அண்ட் டெல்லிக்கு எதிராக 10 50 அடிச்சிருக்காரு விராட் கோலி. அண்ட் பத்திதாரும் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு அகெயின்ஸ்ட் டிசி. சும்மாவே நல்லா ஆடுறாங்க, ரெக்கார்ட்ஸோட வரும்போது என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே. பட் இந்த பர்டிகுலர் கேம்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா, இன்னைக்கு இன்னைக்கு சொல்றேன், நேத்திக்குன்னு சொல்றேன் தெரியல, இந்த ஜிடியும் ஆர்ஆரும் விளையாடின கேம்ல எக்ஸ் ஆர்ஆர் பிளேயர்ஸ் ஜிடி எவ்வளவு ஹர்ட் பண்ணாங்க. ராகுல் தெவாட்டியா பேட்டிங்ல, ஜாஸ் பட்லர் பேட்டிங்ல, பிரசித் கிருஷ்ணா போலிங்ல. சோ இவங்கெல்லாம் ரவுண்ட் கட்டி பழைய டீம் அடிச்சாங்க. அண்ட் இந்த சீசன் அது ஒரு ட்ரெண்டாவே இருந்திருக்கு. இங்க ஃபேஃப் டு பிளேசி இருக்காரு, எக்ஸ் ஆர்சிபி. சோ அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் எக்ஸ் ஆர்சிபி அண்ட் அந்த டீமோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டர். எக்ஸ் கிட்ட அடி வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். நீங்க வேற ஒரு ஆங்கிள் கொடுக்குறீங்க அதுக்கு. ஆர்சிபியா டிசியா? ஆர்சிபி. நான் டிசி. ஹேமங் பதானியை நம்புறேன். ஹேமங் பதானி அன்கோ இல்ல, என் அண்ணன் தான், நானும் நம்புறேன். பட் ஐ ஸ்டில் திங்க் ஆர்சிபி இருக்கிற ஃபார்ம்ல ஐ திங்க் அவங்க அடிக்கிறது கஷ்டம். ஆர்சிபி பக்கம் இருக்கு. எனக்கு அவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீசன். ஓகே ப்ரோ, மேட்சை பார்த்துட்டு வந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய்.